புதிய யுகத்தின் உதயத்துடன் புத்தாண்டை வரவேற்போம், வாழ்த்தும் ஜனாதிபதி. இலங்கையின் அரச தரப்பு பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல், எச்சரிக்கும் அமைச்சர். விடுதலை புலிகளின் தலைவரை நேரில் சந்திக்கப் போவதாக கூறிய மஹிந்த பொன்சேகாவின் தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 2 தமிழர்கள். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்று ஆரம்பம். சர்வதேச நாணய நிதியத்துக்கு அச்சுறுத்தலாக அமையப்போகும் பிரிக்ஸ் அமைப்பு. ஊடகங்களை கட்டுப்படுத்தும் எண்ணமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. யாழில் அதிகரித்து வரும் டெங்கு நோய் தாக்கம். புத்தாண்டை முன்னிட்டு நல்லூரில் சிறப்பு வழிபாடு. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இளைஞர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை எம்மால் அமைக்க முடிந்தது. அதற்கிணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியினூடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்ட புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளினூடாக நாடென்ற ரீதியில் நாம் 2024ஆம் ஆண்டில் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு 2025 புதுவருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நீ அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது. விட்டு கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது. இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நல்லூரில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன. இதன்படி வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி கோவில் ஆங்கில புத்தாண்டு பிறந்த போது தீபங்கள் ஏற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு நல்லூர் கந்த சுவாமி கோயில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து சத்தியப்பிரமாணம் இடம்பெற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி ஸ்ரீமோகன், மத குருமார்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்போவதாக கூறினார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச மீது வைராக்கியம் இருக்கவில்லை என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்த காலத்திலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படவில்லை. பயங்கரவாதிகள் எவரும் மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்யவும் குண்டு தாக்குதலை நடாத்தவும் முயற்சிக்கவில்லை. இவர் தனியாக சென்றார், யுத்த களத்தில் போரிட்டார். நாங்கள் போரிடவில்லையா?
யுத்தத்துக்கு கட்டளை பிறப்பித்த இராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் முழுமையாக நீக்கப்பட்டது. அப்போது நமக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? என்னை வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைத்த போது அங்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் இருந்தனர். பயங்கரவாதிகளுடன் இருந்த எனக்கு சிறைச்சாலையில் மேலதிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா? சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது என்னை படுகொலை செய்வதற்கு தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்த மொரிஸ் என்ற பயங்கரவாதி என் அருகில் அமர்ந்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் மீது பயங்கரவாதிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். 2005ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த ராஜபக்ச பிரபாகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பேன் என குறிப்பிட்டிருந்தார். யுத்தத்தை அனுமதிக்கப் போவதில்லை, யுத்தம் தீர்வல்ல என மஹிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ச மீது வைராக்கியம் இருக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்தினூடாக நிதியளிக்கப்பட்டது. ஆகவே மஹிந்தவும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது. ட்ரோனர் கருவி ஊடாக மஹிந்த ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்துவதற்கு வெறும் பைத்தியம் கிடையாது. ஏனெனில் மிக் விமானத்தை காட்டிலும் ட்ரோனர் கருவி ஊடாக தாக்குதலுக்கு அதிக நிதி செலவாகும். நாட்டை பங்குரூத்து நிலைக்கு தள்ளிய பிரபுக்கள் பட்டியலில் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார். ஆகவே அவருக்கு 30 போலீசார் பாதுகாப்பு வழங்குவது போதுமானதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் இருவர் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 39 மற்றும் 40 வயதுடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டு செல்ல முயற்சித்த வேளையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். நேபாளத்தின் காத்மண்டுக்கு புறப்படவிருந்த இந்தியன் ஏர்லைன் விமானம் AI 282 செல்வதற்காக இவர்கள் விமான நிலையம் சென்றுள்ளனர். எனினும் அவர்களின் கடவுச்சீட்டில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக விசாரணை மேற்கொண்ட போது அது போலியானது என அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது அதற்கான முதற்கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்கவுள்ள முதல் நாளான இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் செயலாளரினூடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், அரச கூட்டு தாபனம் மற்றும் சட்டபாக்க பேரவை தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசு துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமாகியது. ජනාධිපති කාර්ය සාධක බලකායක් පත් කරලා තිබෙනවා. ඔබට කියන කැමති හැම දෙනාම ස්වේච්ඡාවෙන් වැඩ කරනවා. ඒ වගේම අපි මේ සඳහාම ක්ලීන් ශ්‍රී ලංකා ලේකම් කාර්යාලය ගොඩනගන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම உள்ளங்கள் புதிய எதிர்பார்ப்புகளுடன் நிரம்பியுள்ள வேளையில் நாம் 2025ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம். நாடு என்ற ரீதியில் நாங்கள் தவறவிட்ட சகவாழ்வு, சமூக, பொருளாதார அபிவிருத்தி, நவீனத்துவம் மற்றும் கலாச்சார வாழ்வு என்பவற்றை மீண்டும் அடைவதே எமது எதிர்பார்ப்பாகும். எமது நாட்டை மீள கட்டியெழுப்பும் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும், அத்துடன் பொறுப்பு கூறும் தொழிற்பாடாகும். இன, மத அல்லது அரசியல் பேதமின்றி
இத்தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு உறுதிமொழி அளிக்கின்றோம். சகல நடவடிக்கைகளிலும் அனைத்து பிரஜைகள் உயர் சமூக அந்தஸ்தை அடைவதற்கு உறுதுணையாக அமைகின்ற ஒற்றுமை, பொறுப்புக்கூறல், சிக்கனம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவம் ஆகிய விடயங்களை முன் உதாரணமாக கடைபிடிப்பதற்கும் அத்தர நியமங்களை பாதுகாத்த வண்ணம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அபிமானம் கொண்ட இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் வளமான நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு பிரதியீடான ஒரு கட்டமைப்பை உருவாக்க திட்டமிடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் பிரிக்ஸ் கட்டமைப்பில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு சமனான ஒரு நிதி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் டொலரின் முதன்மைத்தனம் இல்லாமல் போய்விடும் என கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பிரிக்ஸின் குறித்த திட்டம் நிறைவேறுமானால் ஐஎம்எஃப்பின் திட்டம் இல்லாமல் போய்விடும் என்பதில் ஐயமில்லை. அத்துடன் பல வளர்ந்து வரும் நாடுகள் ஐஎம்எஃப்பில் இருந்து விலகி பிரிக்ஸின் புதிய கட்டமைப்பில் இணைய வாய்ப்பு அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் கிழக்கு ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரேலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரமுக மாகாணத்திலும் காலி மாவட்டத்தின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இதன்படி வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்துடன் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு, தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்திடம் இல்லை என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சில் இடம்பெற்ற இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். குறித்த சங்கத்தின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அமைச்சரிடம் முன்வைக்க பல கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டத்தின் போது தற்போது இயற்றப்பட்ட மற்றும் செயல்பாட்டு சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சர் இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அதே நேரம் ஊடகங்களும் அரசாங்கமும் பரஸ்பர புரிதலுடன் செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் நலனுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிப்பதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதென்றும் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னர் ஒரு பயனற்ற மற்றும் செயலற்ற நிறுவனமாக செயற்பட்டு வந்த வெகுஜன ஊடக அமைச்சகம் அதன் சரியான இடத்தை மீட்டெடுப்பதில் தற்போதைய அரசாங்கம் முக்கிய கவனத்தை செலுத்துவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட டெங்கு நோய் தாக்கம் நவம்பர் மாதம் முதல் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. நவம்பர் மாதத்திலேயே 134 நோயாளர்களும் டிசம்பர் மாதத்தில் 241 நோயாளர்களும் இனம் காணப்பட்டிருந்தார்கள். டிசம்பர் மாதம் 3வது வாரத்தின் பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 18 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று 26, 27ஆம் தேதிகளில் அதிகளவு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தார்கள். எனவே திடீரென அதிகரிப்பாக இது காணப்பட்டது. அதற்கு பின்னர் 28ஆம் தேதி 8 நோயாளர்களும் 29ஆம் தேதி 12 நோயாளர்களும் இனம் காணப்பட்டனர். ஆகையால் இப்படியான சர்தியான அதிகரிப்பு ஏற்பட்டால் ஜனவரி மாதத்தில் அதிகளவு டெங்கு பரம்பல் ஏற்படலாம், டெங்கு இறப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் எங்கள் பூச்சியியல் ஆய்வுகளை அவதானிக்கின்ற போது டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்பின் சரிவு யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து செல்வதனை அவதானிக்க முடிகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டில்
5890 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒரு இறப்பு ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெங்கு நோய் கட்டுப்பாடுகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. அந்த வகையில் பிரதம செயலாளர் தலைமையில் விசேட டெங்கு தடுப்பு கூட்டம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அரசு இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் 3ஆம் தரப்பினரால் ஊடுருவப்படுகின்றமை அரசு தரப்பு பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். அந்த வகையில் தரவு கட்டமைப்பில் ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் நேற்றைய தினம் சைபர் தாக்குதலுக்கு இலக்காகியதுடன் காவல்துறை திணைக்களத்தின் வலிவொலித்தளமும் 3ஆம் தரப்பினரால் ஊடுருவப்பட்டது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றமை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அமைச்சர், தரவு பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல் காணப்படுகிறது. அதன் காரணமாகவே அரசு இணையதளங்கள் ஊடுருவல் போன்ற சம்பவங்கள் பதிவாகின்றன. இது தொடர்பில் கடந்த சில வாரங்களாக அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது. அதற்கமைய சில தகவல்களும் கிடைத்துள்ளன. தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. தரவு பாதுகாப்பு தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதேபோன்று எந்த வழியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறகலிய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் பதவி விலகும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு அறகலிய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்பநிலை எனது இராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும். இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது. இராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும். இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளது. அறகலிய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டேன். எந்த ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் இராணுவ துப்பாக்கிச் சூட்டில் இறப்பதை நான் விரும்பவில்லை. நிராயுத பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இதேவேளை அதிகார வெறி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடம் இல்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.